டிகேடி தமிழ் மீடியா வன்னி தொலைக்காட்சியிலிருந்து தற்பொழுது ஒரு குடும்பத்தை பார்வையிடுறதுக்காக வந்திருக்கிறேன். வாங்க மக்களை போகலாம், பார்ப்போம். மக்களே பாருங்கோ, இதுதான் நான் என் வீடு. நான் வந்திருக்கிறேன். தற்பொழுது எனக்கு ஒரு கோல் உண்டு வந்தபடியால் சரியான கஷ்டம். தனக்கு மனுஷன் இல்லை, ஒரு பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னபடியாக நான் இன்றைக்கு அவையில் பார்வையிடுறதுக்கு வந்தேன். தற்பொழுது பிள்ளை இல்லை, அவையோட அம்மா மட்டும் இருக்கிறார்கள் வீட்டை. நாங்கள் அவையோட அம்மாவோட சந்தித்து சில ஒரு கேள்விகளை கேட்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன். பாருங்க மக்களே, இதான் அவையோட வீடு. வன்னி பிரதேசத்தில் இப்படியும் ஒரு குடும்பங்கள், இது ஒரு குடும்பம் மண்டல பல குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இவை எல்லோரையும் சந்தித்து கதைச்சு அவைக்கு ஒரு வாழ்வாதார உதவி ஒன்றை எடுத்து கொடுப்போம் என்று முன் வந்துள்ளேன். ஈழத்து உறவுகளே, புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் மக்களே, உங்களால் இயன்ற அளவு உதவியை இந்த குடும்பத்துக்கு நீங்கள் செய்வீங்கள் என்று நான் எதிர்பார்த்துருக்கிறேன். இதான் நான் இந்த வீடு உள்ளுக்கு பாருங்க மக்களே, இதான் வீடு. மழை பெய்தா எல்லா தண்ணியும் உள்ளுக்கு வருமென்று சொல்லுகிறார்கள். இனித்தான் நான் பார்வையிட போகிறேன். வீடெல்லாம் தண்ணி, காலெல்லாம் தண்ணி, காணி எல்லாம் தண்ணி.
தண்ணி வந்துடும், காணி நிறைய தண்ணி. கஷ்டமாதிரியும் மனுஷனுக்கு வாங்கிட்டது. அதனால் நான் எல்லா வீட்டையும் போய் பிச்சை எடுத்த மாதிரி எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். வேலைக்கு தான் போடுறேன், நெடுகாலம் மழை வேலைக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். அதனால் மழை வந்துட்டு தான் ரெண்டு இதில் நிற்கிறேன். எல்லா விடையும் எனக்கு சரியான கஷ்டம், பிள்ளை ஊட்டியெல்லாம் இருக்குது. அதை சரியான கஷ்டத்தோடையும் அதோடய வந்து இருக்கிறேன். அப்படி இப்படிலாம் போய் தெரிஞ்ச வீட்டை தான் அரிசி சாமான் மாதிரி தான் நான் சமைக்கலாம் கொள்கிறேன். நான் உங்களை வேண்டியதை எனக்கு செய்திருந்தால் காணும், வேறு என்ன எனக்கு செய்ய வேண்டியதான். நீங்கள் வேண்டிய வாழை தந்தாலும் சரி, சாமான் தந்தாலும் சரி, என்ன செய்வீங்கன்னா காணும். மாதம் மாதம் சாமான் தந்தீங்கன்னா காணும். எனக்கு வாழை வந்து மழை கீழாதாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு யார் சாப்பாடு தரது? சாப்பாடு அப்போ நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி வேலைக்கு போகிறோம்? நீங்கள் 1000 நடுகாலம் பேருமா கூலி வேலை? அப்போ எத்தனை பிள்ளைகள் இருக்கேன்? நான் எனக்கு ஒரு ஆள் ஹாஸ்டலில், ஒரு ஆள் பள்ளிக்கூடம் போகிறேன், 2 ஆம்பளை பிள்ளை. கடைசி பிள்ளைக்கு எத்தனை வயசு? சரியம்மா, நாங்கள் இது புலம்பெயர் தேசத்தின் உறவுகள், ஈழத்துறவுகள் எல்லோரும் பார்த்து கொண்டு இருப்பினோம். உங்களோட வீடியோவை நான் அனுப்புகிறேன். உதவி கிடைக்கும். நான் உதவி கிடைச்சா நான் உங்களுக்கு கொண்டு தருவேன். நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இப்போ ஈழத்தில் வந்து எல்லாருக்குமே கஷ்டம் தானே, இதை விட பெரிய கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன கேட்டுங்கள்? வாழ்வாதாரம் கேட்ட நீங்கள், மற்றது மாதம் உங்களுக்கு சாப்பாடு சாமான் உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்கிறீங்க. சரி, நான் இதை நான் உங்களுக்கு வீடியோவை அனுப்பி யாராவது முன் வந்து உங்களுக்கு உதவி செய்வினம். அந்த உதவி செய்தால் அந்த சமயத்தில் நான் உங்களை தேடி நான் இன்னொரு இதில் வருவேன். நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். மற்றது டெய்லி வேலை இருக்குமா? இப்போ மழை போல் இருக்குது தானே, சரியான மழை காலம்.